வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் சில சத்தியங்களையும் 12ஆம் அதிகாரத்தையும் கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே இந்த உலகத்திலே யாரும் பூரணப்பட்டவர்கள் அல்ல, எல்லாரும் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோம் என்றும் கர்த்தருடைய கரம் ஒருபோதும் குறுகி போகிறதில்லை என்பதற்காக நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றும், ஊழியத்திலே நம்மை விட மற்றவர்களை தேவன் அதிகமாக பயன்படுத்தினால் அதற்காக தேவனை துதிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே இஸ்ரவேல் மக்களின் அவிசுவாசத்தை காட்டும் காரியம் என்ன? கர்த்தரின் வல்லமையை சிந்திக்க மறந்த இஸ்ரவேலருக்கு நடந்தது என்ன? இன்று யாரால் வல்லமையான காரியங்களை செய்ய முடியும்? விவரமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருந்து கற்றுக்கொள்ளுங்கள். TWRின் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக கேட்கிற உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே இந்நாட்களிலே நாம் எண்ணாம புத்தகத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பிரயாணத்திலே காதேஸ் பர்னேயா வந்துவிட்டார்கள். காதேஸ் பர்னேயா வாக்குத்தத்த நாட்டின் எல்லையாக அமைந்துள்ளது. ஆனால் அந்த வாக்குத்தத்த நாட்டின் எல்கைதான் அவர்கள் வழுவி போனதற்கும் காரணமாகவும் வனாந்தர வாழ்க்கையின் அலைச்சலை கொண்டு வரக்கூடியதின் ஆரம்பமாகவும் அமைந்தது. காரணம் அவருடைய அவிசுவாசம். இந்த அதிகாரத்திலே நாம் பார்ப்பது போல வாக்குத்தத்த நாட்டை சுற்றி பார்ப்பதற்காக ஒற்றர்கள் அனுப்பப்படுவதையும், இந்த ஒற்றர்களுடைய தெரிந்தெடுப்பும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள், அவருடைய நடத்தைகள், அவர்கள் கொண்டு வந்த 2 விதமான அறிக்கைகள், இவற்றை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. வேவு பார்க்க சென்ற 12 பேரில் 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். சிறுபான்மையினரான 2 பேர் மட்டும் நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள். வேவு பார்ப்பதற்காக ஏன் அனுப்பப்பட்டார்கள்? ஜனங்கள் போய் அந்த தேசம் எப்படி இருக்கிறது என்று அவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினாரா? இல்லை. ஜனங்களுடைய அவிசுவாசத்தினாலேயே ஜனங்கள் அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்த்து வர வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வேண்டுகோளை தேவனுக்கு முன்பாக வைத்ததினாலே தேவன் அவருடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து அவர்களை அனுப்பினார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய கட்டளைகள் என்ன? நான் இந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தராகிய நான் சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள். பயப்படாமல் கலங்காமல் இரு என்று சொன்னேன். ஆனால் நீயோ அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அதை சோதித்து பார்க்கவும், எந்த வழியாக சென்று எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் என அறிந்து வரவும் மனிதர்களை அனுப்ப வேண்டும் என்று நீ கேட்டுக்கொண்டாய். அது நிமித்தமாக நான் மனிதர்களை அனுப்பும்படியாக சொன்னேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே இஸ்ரவேலருடைய விசுவாச குறைவை தான் பார்க்கிறோம். ஒரு செயலை ஆரம்பிக்கும் முன்பதாக நன்றாக சிந்தித்து திட்டமிடுவது அவசியம்தான். ஆனால் இந்த செயலானது தேவனுடைய செயல். தேவனே அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். தேவன் தான் அவர்களுக்காக இந்த நாட்டை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணின நாட்டிற்குள்ளே அவர்கள் செல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு இராணுவ வீரரைப் போல அவர்கள் பதில் சொல்லாமல் கீழ்ப்படிந்திருப்பார்கள் என்றால், உள்ளே சென்றிருப்பார்கள் என்றால் இந்த வனாந்தர அலைச்சலே ஏற்பட்டிருக்காது. அவிசுவாசம் எவ்வளவு வேதனைகளை கொண்டு வந்தது! ஆண்டவருடைய சமூகத்திலே சில வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நாம் வைக்கிறோம். ஆனால் அது தேவனுக்கு பிரியமானதா அல்லது அவருக்கு பிரியமில்லாததா என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். பிரியமில்லாத சில காரியங்களை நாம் கேட்கும் பொழுது அவர் பதில் கொடுக்கிறார். ஆனால் நாம் ஏற்கனவே முந்தின அதிகாரத்திலே சிந்தித்தது போல அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவர்களுக்கு இறைச்சியை கொடுத்தார். ஆனால் அவருடைய இருதயத்திலேயோ இளைப்பை அனுப்பினார் என்று வாசித்தோம். இங்கே இவர்கள் வேண்டுதலின் பிரகாரமாக ஒற்றர்களை, வேவுக்காரர்களை அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை தேவன் அனுமதித்தார். ஆனால் இறைச்சியை கொடுத்து இளைப்பை அனுப்பினதை காட்டிலும் பெரிய ஒரு இழப்பு இவர்களுக்கு ஏற்பட்டது. ஆம், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இதை கூறுகிறது. இவர்களில் ஒருவனும் அந்த வாக்குத்தத்த நாட்டிற்கு செல்ல முடியாது என்கிற அந்த வேதனையான கொடிய தண்டனையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம்
தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு முன் எச்சரிக்கை அவசியம்தான். ஆனால் நாம் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்கிறார். சங்கீதக்காரன் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலேயே நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது உங்களுக்காக, எனக்காக எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்வார். நாம் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான இடத்திற்கு வரும்பொழுது முழுமையாய் அவரை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை கொண்டு அவருடைய கரத்திலே நம்முடைய வழியை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவன் நமக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். எங்களுக்கு வேவுக்காரர்களை அனுப்ப வேண்டும் என்று சொன்னது அவர்களுடைய அவிசுவாசத்தை காட்டுகிறது. அவர்கள் தேவனை நம்பவில்லை என்பதை காட்டுகிறது. கர்த்தர் ஏற்கனவே அந்த நாட்டிற்குள்ளாக சென்று வேவு பார்த்து அந்த நாடு எப்படிப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறார். அந்த நாட்டின் எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருந்தார். பாலும் தேனும் ஓடுகிற அருமையான ஒரு கானான் நாடு என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அந்த நாட்டை அவர் அறிந்திருந்தபடியினால்தான் தனது மக்களை அங்கே அழைத்து செல்கிறார். அவர்கள் அந்த நாட்டை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் அழைத்து சென்றார். ஆம், ராட்சசர்கள் இருந்தார்கள், பிரச்சனைகள் இருந்தன, கஷ்டங்கள் இருந்தன. ஆனாலும் அவர்கள் தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். அன்பான நேரே, தேவன் நமக்கென்று கொடுக்கிற வாக்குத்தத்த நாடு சுதந்தரித்து கொள்ளும்படியாக தேவன் அறிந்திருக்கிற நாடு. அந்த நாட்டிற்கு நேராக நம்மை வழிநடத்தி கொண்டு செல்லும் பொழுது, சுதந்தரித்துக் கொள்ள என்று சொல்லும் பொழுது விசுவாசத்தோடு அதை நாம் சுதந்தரித்துக் கொள்ள நாம் பாரமான எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு ஓட்டத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓட அழைக்கப்படுகிறோம். நம் தேவன் வாக்கு பண்ணினதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்து நடப்போம் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாறுவோம். இங்கே இஸ்ரவேலருடைய வேண்டுதலின்படி தேவன் வேவுக்காரர்களை அனுப்ப சம்மதிக்கிறார். தேசம் எப்படிப்பட்டது, தேசத்தின் மக்கள் எப்படிப்பட்டவர்கள், அங்கே நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நீர்வளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கனிகள் இருக்கிறதா, அது எப்படி இருக்கிறது, அதையெல்லாம் கொண்டு வாருங்கள் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அவர்களுடைய குடியிருப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறார்களா அல்லது பட்டணங்களில் இருக்கிறார்களா, கோட்டைகளிலே குடியிருக்கிறார்களா என்று பார்த்து வர வேண்டும் என்பதாக அனுப்புகிறார். வேவு பார்க்கும் பணிக்காக ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு நபரை மோசே தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுக்கப்பட்ட 12 பேர் அங்கே செல்கிறார்கள். அந்த 12 பேரிலே கர்த்தரால் பாராட்டப்படுகிறவர்களாக 2 பேர் தான் காணப்பட்டார்கள். ஒன்று காலேப், அடுத்தது யோசுவா. காலேப் யூதா கோத்திரத்தைச் சேர்ந்த பிரபுவாகவும், நூனின் குமாரனாகிய யோசுவா இப்ராஹிமின் கோத்திரத்தை சேர்ந்தவராகவும் இருக்கிறார். மற்ற 10 பேர் பெரும்பான்மையுடைய ஒரு குழுவாக, இந்த 2 பேர் சிறுபான்மையான குழுவாக இருக்கிறார்கள். பெரும்பான்மையினரான 10 கோத்திரத்து பிரபுக்களும் சிறுபான்மையினரான இந்த 2 கோத்திரத்து பிரபுக்களும் தாங்கள் சுற்றி பார்த்த தேசத்தினுடைய அறிக்கையை கொண்டு வருகிறார்கள். அறிக்கையிலே சொன்னவையெல்லாம் உண்மைதான். அங்கே அரக்கர்கள் அல்லது ராட்சதர்கள் இருக்கிறார்கள். ஒரு பெரிய பட்டணமாகவும் கோட்டை கொத்தளங்கள் நிறைந்ததாகவும் இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அந்த அறிக்கையை அவர்கள் தவறுதலாக திரித்து கூறுவதுதான் தேவனை விட்டு தூரமாய் சென்று விட்டதை காண்பிக்கிறது. காரணம் என்ன? அவருடைய பயம் அவருடைய விசுவாசத்தை அழித்து விட்டது. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் பயப்படும் பொழுது விசுவாசத்தை இழந்து போவீர்கள். உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு முன்னதாக மிகவும் பெரிதாக காணப்படும். அவைகள் உண்மையாகவே அவைகளுடைய தன்மையை காட்டிலும் மிக பெரிதாக உங்களுக்கு தென்படும். அவர்கள் சொல்கிறார்கள், கானான் தேசத்தில் இருக்கிறவர்கள் பெரியவர்களாக இருந்தார்கள், நாங்கள் சிறியவர்களாக இருந்தோம். எதை ஒப்பிட்டு பேசுகிறார்கள்? அவர்கள் அரக்கர்களாக, நாங்களோ வெட்டுக்கிளிகளைப் போல காணப்பட்டோம் என்று சொன்னார்கள். அவர்கள் அறிக்கை கொண்டு வந்தது உண்மைதான். கொண்டு வந்த அறிக்கையிலே அவர்கள் ஒன்றை விட்டுவிட்டார்கள், கர்த்தரை அவர்கள் விட்டுவிட்டார்கள். கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நாடு என்று சொல்லவில்லை. அந்த வாக்குத்தத்தம் பண்ணின நாடு பாலும் தேனும் ஓடுகிற நாடு, கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார் என்று சொல்லவில்லை. நாங்கள் சிறியவர்களாக, அற்பமானவர்களாக காணப்பட்டோம் என்கிறார்கள். தேவனை விட்டவன் அற்பமானவனாகத்தான் காணப்படுவான். பிரியமான சகோதரனை, சகோதரியே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை. அவர் என் தேவன், அவர் பெரியவர் என்ற உணர்வோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவரை மறக்கும் பொழுது, ஐயோ நான் ஒன்றுமில்லையே, எல்லாம் எனக்கு விரோதமாய் செல்லுகிறதே என்றுதான் நீங்கள் நினைப்பீர்கள். தேவனை மறந்தவன் சிறுமையை தரித்து கொண்டவனாயிருப்பான். தேவனை
நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையான இடத்திலே நாம் கொள்ளவில்லை என்றால் நமக்கு வேதனை தான் வரும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவனை அவர்கள் தங்கள் அறிக்கையிலே சேர்த்து தேவனுடைய பலத்தினாலே நாம் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி அன்று சொல்லியிருப்பார்கள் என்றால் இந்த சரித்திரமே வித்தியாசமானதாக இருக்கும். அன்பான நேயர்களே, அரக்கர்களா கர்த்தரா, யார் வல்லமையில் சிறந்தவர்கள் என்பதுதான் இப்பொழுது கேள்வி. இதுவரை எத்தனையோ பெரிய அற்புதங்களை கர்த்தர் தங்களுக்காக செய்ததை கண்டிருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நம்பி கர்த்தரை முதன்மையான இடத்திலே கொண்டு அரக்கர்களுக்கு பயப்படாமல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ கர்த்தரின் வல்லமையை சிந்திக்க மறுத்தார்கள். அதன் விளைவு அலக்களிப்பும் சீரழிவும் தான். மக்கள் யாவரும் வனாந்தரத்திலே மாண்டு போகக்கூடிய அழிவுதான் கிடைத்தது. உங்கள் வாழ்க்கையிலே எந்த சிக்கல்கள் வந்தாலும், யார் எதிர்த்து நின்றாலும், மனிதர்களா, பிசாசா, கஷ்டங்களா, உபத்திரவங்களா, கண்ணீரா, வியாதியா, பலவிதமான நெருக்கங்களா அல்லது கர்த்தரா, யார் வல்லமையில் சிறந்தவர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு வரும் எந்த பிரச்சனையையும் விட நம்முடைய ஆண்டவர் மிகப்பெரியவர். இந்த எண்ணம் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும், நம்முடைய தேவைகளை காட்டிலும், நம்முடைய வியாதியை காட்டிலும், கொடூரமான மனிதர்களின் மூர்க்க குணத்தை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் மிக பெரியவர். அவர் பெரியவர் என்பதை நாம் அடிக்கடி சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஆராதிக்கும் தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் நம்மை தப்புவிக்கவும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வெற்றி பெறச் செய்யவும் அவர் மிகுந்த வல்லமையுடையவராயிருக்கிறார். சிங்க கெபியிலே போடப்பட்ட தானியேலின் அனுபவம் அதுவாகத்தான் இருந்தது. தீயினுள் போடப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய தைரியமும் அதுவாகவே இருந்தது. அந்த விசுவாசம் இன்று என்னிலே காணப்படுகிறதா? பிரியமான சகோதரனை, சகோதரியே, இந்த காலகட்டங்களிலே நீங்கள் எந்த பிரச்சனை வழியாக கடந்து வருகிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் திட்டமாய் எனக்கு தெரியும். அது என்ன தெரியுமா? நீங்கள் கடந்து வருகிற பிரச்சனையை விட கர்த்தர் பெரியவர். இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த பிரச்சனையிலே உங்களுக்கு வெற்றி உண்டு, உங்களுக்கு விடுதலை உண்டு. அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவராயிருக்கிறார். நீங்கள் விசுவாசியாமல் பயந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், நீங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் என்றால், இன்றைய சந்தோஷத்தையும் இழந்து போவீர்கள், நாளைய ஆசீர்வாதத்தையும் இழந்து போவீர்கள். கர்த்தரை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் இந்த சத்தியத்தையே நாம் பார்க்கிறோம். உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்திற்குள்ளே காத்துக்கொள்வீர் என்று ஏசாயா மிக தெளிவாக கூறுகிறார். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற மகிமையை காண வேண்டும் என்ற நிச்சயத்தோடு நீங்கள் அவரை விசுவாசியுங்கள். ஆண்டவரில் உங்கள் விசுவாசம் பலப்பட நம்மை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். பெரும்பான்மையினர் என்று சொல்லக்கூடிய மக்கள் எந்த வார்த்தைகளை கொண்டு வந்தார்கள்? அவிசுவாசமான வார்த்தைகளைத்தான் கொண்டு வந்தார்கள். அந்த வார்த்தை ஏனைய மக்களுடைய மனதை சோர்வடைய செய்துவிட்டது. ஆனால் காலேபும் யோசுவாவும் பயனுள்ள நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். அவர்கள் பெரிய கூட்டமாக இல்லை, சிறுபான்மையினராகத்தான் இருந்தார்கள். அவருடைய வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இன்றைக்கும் நம்முடைய வார்த்தைகள் பயத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதா? அல்லது மற்றவர்களை தைரியப்படுத்துகிறதா இருக்கிறதா? இருதயத்தை சோர்வடைய செய்கிறதா இருக்கிறதா? அல்லது கர்த்தர் மேல் பற்றுதல் வைக்கக்கூடிய வழிநடத்துதலாய் நம்முடைய வார்த்தைகள் இருக்கிறதா? நம்முடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தியதாக இருக்கிறதா? நம்முடைய வார்த்தைகள் உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறதா என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, மற்றொரு நாம் பேசும் பொழுது எதை பேசுகிறோம் என்பதை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிலர் எப்பொழுதும் தங்களை சுற்றியுள்ள காரியங்களை குறித்து குறைவாய் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இதைத்தான் நெகட்டிவ் எனர்ஜி என்று சொல்கிறோம். எதையுமே தாழ்வாக பார்ப்பது, எதிலுமே குறை கண்டுபிடிப்பது, அப்படிப்பட்ட வார்த்தைகளை அகற்றிவிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக விசுவாசிக்கிறவர்களாக, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நிச்சயமுள்ளவர்களாய் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்ய ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். அவிசுவாசமான வார்த்தைகள் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு குழப்பத்தையும் அவிசுவாசத்தையுமே கொண்டு வரும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. யாராவது சோர்ந்து போய் பேசுகிறார்களா? பயந்து போய் பேசுகிறார்களா? கர்த்தர் பெரியவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். அன்பர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகள் வேதனைக்கு நேராக வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறதா? அல்லது மற்றவர்களுக்கு ஔஷதமாக ஒரு மருந்து போல இருக்கிறதா? மற்றவருடைய காயங்களை ஆற்றக்கூடியதாக, அவருடைய தேவையை தேவனுக்குள்ளே நிறைவேற்றும்படியாக, தேவனுடைய பலத்தினாலே, தேவனை சார்ந்து விசுவாசத்தினாலே ஜெயம் கொள்ளக்கூடிய வார்த்தைகளாய் அமைந்திருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.
இரண்டாமும் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்பதுதான் சிறுபான்மை மக்களாகிய காலேபும் யோசுவாவும் கொண்டு வந்த நல்ல செய்தி. 2 பேர் மாத்திரம்தான் இந்த அறிக்கையை கொடுக்கிறார்கள். ஆனால் அவருடைய அறிக்கை எவ்வளவு சாரம் நிறைந்ததாக, வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது என்பதை பார்த்தீர்களா? நாம் போவோம், நாம் சுதந்தரித்துக் கொள்வோம், நம்மால் இது முடியும், இது சாத்தியம் என்று கூறினார்கள். ஆனால் பெரும்பான்மையினர் சொன்ன அறிக்கை என்ன? நாம் செய்ய முடியாது, நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது, நாம் அந்த ஜனங்களை மேற்கொள்ள முடியாது என்றுதான் கூறினார்கள். ஆனால் இந்த துர்ச்செய்தி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அநேகர் நல்ல செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? அவர்களுக்கு கர்த்தரின் மேலே விசுவாசம் இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பெரும்பான்மையினருக்கு இடம் கொடாமல், அநேகர் சொல்லுகிறபடினாலே நான் இதை செய்கிறேன் என்று செய்யாமல், கர்த்தருடைய வல்லமையினாலே இதை செய்ய முடியும் என்று முன்னோக்கி செல்ல ஆண்டவர் அழைக்கிறார். வெகு ஜனங்கள், பெரிய கூட்டம், அநேகர் சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் நாம் எண்ணி பார்ப்போம் என்றால், நாம் தேவனுடைய பேரிலே விசுவாசம் இல்லாமல் சென்று விடுவோம். ஒருவன் தேவனோடு கூட இருந்தால் அவன்தான் பெரும்பான்மையுடையவனாய் இருப்பான். அவன் சிறியவனாய் இருந்தாலும் தேவனோடு இருக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். ஏன்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுடைய தேவன் அவனோடு கூட இருக்கிறார். தேவனுடைய மகிமையை அவன் காண முடியும், தேவனுடைய வல்லமையை அவன் அனுபவிக்க முடியும். இன்று நாம் தேவனோடு இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? தேவனோடு இருக்கிறவர்கள் ஒரு சிலராய் இருந்தாலும் அவர்களே வல்லமையான காரியங்களை செய்வார்கள். அவர்கள்தான் பெரியவர்களாய் இருக்கிறார்கள். அலை அலையாய் மக்கள் எழும்புவதைப் போல திரளான ஜனங்களுடைய உதவி எனக்கு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் தேவன் உங்களோடு இல்லை என்றால் நீங்கள் பலவீனமானவர்கள். பிரியமானவர்களே, எத்தனை எதிர்ப்புகளின் மத்தியிலேயும் பிரச்சனைகளின் மத்தியிலேயும் கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் பெரியவர்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்ற விசுவாசமே, அவர் கூறிய வார்த்தைகளை அவர் செய்து முடிப்பார் என்ற விசுவாசமே உங்களை முன்னோக்கி தள்ளுகிற ஒன்றாய் இருக்க வேண்டும். பலர் சொல்வதனாலே அல்ல, கர்த்தர் சொல்வதனாலே. பலர் என்னோடு இருப்பதனாலே அல்ல, கர்த்தர் என்னோடு இருப்பதனாலே என்று நாம் முன் செல்லும் பொழுது பெரிய காரியங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். நம் தேவன் யெகோவா நிசியாய் இருப்பதனாலே ஜெய கொடியை பிடித்து கொண்டு நாம் முன் செல்ல முடியும். ஜெய கிறிஸ்து எனக்கு முன் செல்லுகிறார் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் நமக்கு வேண்டும். அவராலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவோம், ஒரு மதிலையும் தாண்டுவோம். இந்த விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்து பிறரும் இந்த விசுவாச அறிக்கையின் மூலமாக தேவனிடத்திலே சேர, தேவன் மூலமாய் வெற்றியை பெற்றுக்கொள்ள நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசத்தினாலே வேவு பார்க்க விரும்பியதையும், அவிசுவாச அறிக்கையினாலே வாக்குத்தத்த நாட்டை உடனே சுதந்திரிக்க முடியாமல் சென்றதையும் இந்த பகுதியில் நாங்கள் வாசித்தோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீர் வாக்குத்தத்தம் பண்ணின எந்த காரியத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய பிள்ளைகள் யாராவது இந்த நாட்களிலே கடந்து வருகிற ராட்சசர் போன்ற பெரிய காரியங்கள், பெரிய மதிலை போன்ற காரியங்கள், மலை போன்ற காரியங்களை பார்த்து சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால் நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். அவர்கள் உம்மை நம்பி உம்முடைய கரத்திலே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, உம்முடைய கரத்திலே தைரியத்தை பெற்றுக்கொள்ள நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எவ்வளோ பெரிய பிரச்சனையான ஒரு காரியமாய் அது காணப்பட்டாலும் நீர் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் தைரியமாய் தாண்டி செல்ல முடியும் ஐயா. நீரே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர்களுக்கு இருக்கிற பயத்தை இன்றே நீர் எடுத்து போட்டு உண்மையிலே பூரணமான விசுவாசத்தை, நம்பிக்கையை தாரும். நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களை தைரியப்படுத்தும் விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட எங்களை காத்துக்கொள்ளும். எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பத்திலோ, நாங்கள் வேலை செய்யும் இடத்திலோ மற்றவர்களை தைரியப்படுத்தக்கூடிய விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் எங்களை காத்துக்கொள்ளும். எல்லா விதமான எதிர்மறையான பேச்சுக்களையும் எங்களுடைய வாயிலிருந்து அகற்றி போடும். நாங்கள் உம்மை நம்பி உம்முடைய பலத்தினாலே தொடர்ந்து முன் செல்ல நீரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளின் சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல உதவியாக இருக்கும். எனவே மீண்டும் சிலதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும்.
நீங்கள் பயப்படும்போது விசுவாசத்தை இழந்து போவீர்கள். உங்கள் கஷ்டங்கள், உங்கள் பிரச்சனைகள் உங்கள் முன் பெரிதாக காணப்படும். தேவனை விட்டவன் அற்பமானவனாகத்தான் காணப்படுவான். தேவனை மறந்தவன் சிறுமையை தரித்து கொண்டவனாகத்தான் இருப்பான். நமக்கு வரும் எந்த பிரச்சனையையும் விட நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர். இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.